கர்த்தர் நாம் மேம்படுவதாக. இந்த அருமையான புதிய கால வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்தபடியில் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு புதிய லோக சுவார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த காலவெளியில் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு லோக சுவார்த்தையை சொல்லி செபிக்க நான் ஆசைப்படுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னான். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, இங்கே யோசுவாவின் புஸ்தகம், யோசுவாவுடைய வார்த்தை இந்த எகிப்து ஜனங்களை எகிப்திலே அடிமைப்பட்ட ஜனங்களை கானானுக்கு கொண்டு வரும்படி இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு வரும்படி மோசேக்கு அடுத்து இந்த யோசுவா தலைவனாயிருந்து ஜனங்களை வழிநடத்தி கஷ்டப்பட்டு பாருங்க, அவர்கள் புறப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் வழியிலே அழிந்து போன பொழுது அங்கே வனாந்திரத்திலே பிறந்தவர்கள் பாருங்க, அவர்களை கர்த்தர் கொண்டு சேர்த்தார். இங்கே கொண்டு வந்து நதியை கடந்து வந்த பின்பு அவர் கேட்கிற ஒரு கேள்வி, ஜனங்களே, நீங்கள் யாரை சேவிக்க விரும்புகிறீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் உள்ள தெய்வங்களா, இல்லை கர்த்தரா? யாரை சேவிக்க போறீங்க? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை மட்டும்தான் சேவிப்போம் என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்க, ஒரு தைரியமான ஒரு வார்த்தை. நானும் என் வீட்டாரும் என் குடும்பம் முழுவதும் கர்த்தரை சேவிப்போங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஜனங்களை பார்த்து கேட்கிறான், நீங்க யாரை சேவிக்க போறீங்க என்று கேட்டான். அருமையான பிள்ளைகளே, பாருங்க, இந்த ஜனங்களுக்கு அநேக தேவர்கள் உண்டாயிருந்தார்கள். நதிக்கு அப்புறத்துல, நதிக்கு உள்ள கடந்து வர்றதுக்கு முன்பாக நதியை கடந்து வந்துட்டாங்க. இப்போ கடந்து வந்து நதிக்கு அந்த சைடில் உள்ளவங்க நிறைய தேவர்கள் இருந்தார்கள். அந்த தேவர்கள் எல்லாம் வணங்குறதுக்கு அவர்களுக்கு நிறைய சான்ஸ் இருந்தது. வணங்கினார்கள், கர்த்தரை விட்டு தூரம் போனார்கள், சோரம் போனார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அதனாலதான் இந்த யோசுவா கேட்கிறா, இவங்களை நம்ப முடியாது, இவங்க எப்ப வேணாலும் காலை வாரிட்டு கர்த்தருக்கு விரோதமா காரியங்களை செய்வாங்க என்று சொல்லி அவங்கள ஒரு முடிவுக்கு வர. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, நீங்க எங்க யாரை சேவிப்பேன்னு முடிவு பண்ணா கர்த்தர் உன்னை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். சோ நீங்க வேற தேவர்களை சேவிக்க போறீங்களா? நீங்கள் அறியாத மற்ற இன ஜனங்களுடைய தேவர்களை சேவிக்க போறீங்களா? இல்லை கர்த்தரை சேவிப்பீர்களா? கர்த்தரை பிரியப்படுத்தீர்களா? கர்த்தரை வார்த்தை நடப்பீர்களா என்று கேட்டுட்டு, ஆனா உங்களை பத்தி என்ன கவலை இல்லாத நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். யோசுவா சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களே அருமையானவளே, அன்றைக்கு சொன்னது உண்மைதான். இன்றைக்கும் அதே வார்த்தையை படிக்கும் போது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. என்னன்னா, நான் என் ஒவ்வொருவரும் நான் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் சொன்னாலே போதும். அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிப்பார். வீட்டை கர்த்தரை சேவிப்போம். நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், இனிமேல் நாங்கள் கிழக்க மேற்கன்னு ஓட மாட்டோம், கர்த்தர் தான் எங்கள் தெய்வமா இருப்பார். ஏனென்றால் அந்த எகிப்து நாட்டில் எவ்வளோ பிரச்சனையோடு கலந்து வந்தோம். கடந்த 40 வருஷ காலமாய் கர்த்தர் எங்களோடு இருந்தார், எங்களை பாதுகாத்தார், எங்களுக்கு உணவளித்தார், எங்களுக்கு தண்ணீர் கொடுத்தார், ஆபத்திலே பாதுகாத்து கொண்டார். மற்ற ஜனங்களால் வந்த எல்லா பிரச்சனையிலிருந்து எங்களை பாதுகாத்து ஜீவன் சுகம்பலனை கொடுத்து இன்னைக்கு இந்த கொடுப்பேன் என்று சொன்ன ஆபிரகாமுக்கு வாக்களித்த அந்த கொடுப்பேன் என்று சொல்ல பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனா இனிமேல் நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம் என்று அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தார்கள். ஆனா அவங்க நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி யோசுவா சொல்றான். நீங்க அப்படி இருக்க மாட்டீர்கள், நீங்கள் கொஞ்ச காலத்திலே இன்னும் இஷ்டம் போல போவீர்கள். அந்த பின்னாடி நீங்க வாசிக்கும் போது சொல்லப்படுறது, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவரை சேவிக்கிறதுக்கு உங்களால கூடாது என்று சொன்னான். இல்லை, அப்படி இல்லை, நாங்கள் சேவிப்போம் என்று சொன்னார்கள். ஆனா யோசுவாவுடைய வார்த்தையை தான் அவங்க பின்பற்றினாங்க. உண்மை போல நாங்களும் கர்த்தரை தான் சேவிப்போம் என்று சொல்லி தைரியமாய் அடித்து பேசினார்கள். அருமையோட ஜனங்களை, இந்த காலை வேளையில யோசுவாவின் வார்த்தை இவ்வாறு இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? நான் என் வீட்டார் வந்தால் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை மட்டும் ஆராதிப்போம், அவருக்கே ஆராதனை செய்வோம், அவரையே நாங்கள் சேவிப்போம், சர்வ் பண்ணுவோம், அவரே எங்கள் தேவனா இருக்கட்டும் என்று சொல்லி யோசுவா சொன்னது போல இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மையும் பார்த்து கேட்கிறார். பாருங்க, அந்த யோசுவா கேட்டது போல இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்?
சோத்திரம். இந்த காலையில சற்று யோசனை பண்ணி பாருங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தால் கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். சோத்திரம். நன்மையான எல்லா ஈவும் பூர்ணமான எல்லா வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருக்கிறது. எல்லா நன்மையும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய ஜனமாய் நாம் மாற வேண்டும். சோத்திரம். எங்கேயோ உட்கார்ந்துட்டு இதையோ செய்துட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் கர்த்தரை சேவிக்கிறவர்கள் யார்? இப்போ எல்லா உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. எது எதெல்லாமோ ஆராதிக்கிறாங்க, எது எல்லாமோ வணங்குறாங்க. உலகத்துல வணங்காத பொருளே கிடையாது. சோத்திரம். அதுல இந்தியாவில் எல்லாத்தையும் வணங்கி கொண்டிருக்கா. எல்லா பொருளையும் வணங்க. ஊர் பிராணியை விட மாட்டாங்க, பறக்கும் பறவைகளை விட மாட்டாங்க, செடி கொடிகளை விட மாட்டாங்க, இயற்கைகளை விட மாட்டாங்க, ஒன்றையும் விட எல்லாரையும் வணங்குகிறதான ஒரு ஜனம். சோதரம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். யாரை சேவிக்க போறீர்கள்? நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? அந்த யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை மட்டும் செய்வேன், எங்க வாழ்நாள் ஃபுல்லா அவர் மட்டும்தான் சொல்லி ஒரு தைரியமாய் அடித்து பேசுகிற ஒரு கட்டை காலைவெளியில் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ யாரை சேவிக்க போறீர்கள்? கொஞ்ச காலத்துல ஓடி போயிருவீர்களோ? பிரச்சனை வந்தா ஆண்டவர் விட்டு ஓடிடுவீர்களா? கஷ்டம் வந்தா ஓடிடுவீர்களா? அல்லது பெரிய கஷ்டம் வரும்போது வருவீர்களா? நல்லா இருக்கும் போது ஓடுவீர்களா? சோத்திரம். பாருங்க, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். நம்முடைய முடிவை பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன முடிவில் நாம் இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை ஃபோர்ஸ் பண்ணுறான், ஒரு செகண்ட் நம்ம மாற்ற முடியும். ஆனாலும் நம்மளை இஷ்டப்பட்ட இருதயத்தில் விருப்பப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றுகிற ஜனங்களைத்தான் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். இந்த கால வேளையில நீங்கள் யாரை சேவிக்கும் என்று எந்த முடிவெடுக்க அந்த முடிவின்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இந்த உலகத்தை சேவிப்பீர்களோ? நதிக்கு அப்புறத்தில் உள்ள ஐமோரியர்கள் தேவனை சேவிப்பீர்களோ? அந்த ஜாதி மக்களுடைய தேவனை சேவிப்பீர்களோ? அந்த விக்கிரகங்களை சேவிப்பீர்களோ? ஆனால் நானோ என்றால், என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போன் முடிவு பண்ணின அந்த அருமையான யோசுவாவுடைய வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கும் அதே போல நீங்க சொல்ல முடியுமா? இந்த காலை வேளையில நான் என் வீட்டாரும் என்ற கர்த்தரை செய்ப்போன்னு சொன்னால் நீங்கள் தான் கொடுத்து வைத்த ஜனங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் வழங்காதிருக்க மாட்டார். எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். தம்மை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் அவர் கூப்பிடுற சத்தத்தை அவர் செவி கொடுப்பார். சோத்திரம். நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு செவி கொடுக்கிறவர் இந்த கால வேளையிலே உங்களை உங்கள் குடும்பத்தையும் உள்ள பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வாதத்துக்கு நடத்தும்படி கர்த்தர் வருகிறார். இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? நான் என் வீட்டார் என்றால் இனிமேல் கர்த்தரை தான் சேவிப்போம் என்று சொல்ல முடியுமா? சிலவங்க சொல்லுவாங்க. அப்படி பார்த்துட்டு பாருங்க, யார் என்ன உதவி செய்யறாங்களோ அவ்வளோ ஆண்டவரை வணங்குறோம். பாருங்க, உதவி செய்யறவங்களை ஆண்டவராக வணங்கும். ஆபத்துல உதவி செய்கிற ஆண்டவர் வணங்கன்னு சொல்லி அப்படியே உலகத்தெல்லாம் சுற்றி கொண்டு இருப்பார்கள். இந்த காலைவெளியிலே அந்த சுற்றுகிற காரியம் அல்ல அருமையானவர்களே. யோசுவாவின் வார்த்தையை சற்று யோசனை பண்ணி பாருங்க. 40 வருஷ காலமாக பாருங்க, அங்க புறப்பட்டவங்க 2 பேர் தான் இந்த கானானுக்குள்ள வந்தாங்க. யோசுவாவும் ஒவ்வொரு காலேபு. பாருங்க, நூனின் குமாரனா யோசுவாவும் எப்ரீம் குமாரனா காலேபு 2 பேரும் தான் இந்த காரணங்களை பிரவேசித்தாங்க. அங்கே புறப்பட்டவங்க மற்றவங்க யாரும் பிரவேசிக்க முடியல. காரணம், அவர்கள் வழிதப்பி போனார்கள், முறுமுறுத்து போனார்கள், எதிர்த்து நின்றார்கள், ஆண்ட விரோதமாய் பேசினார்கள். இப்படி பல காரியங்களை செய்து வழியில் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் வழியில பிறந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பிள்ளைகள் எல்லாரும் இங்கே கானானுக்கு வந்து சேர்ந்தாங்க. இருந்தாலும் அந்த தகப்பமாருடைய காயங்கள் அவனுக்கு இருந்தது, கீழ்ப்படியாமல் இருந்தது. மற்ற ஜனங்களை போல் நாங்களும் இருக்கணும், மற்ற ஜனங்களை போல் நாங்களும் ஆராதிக்கணும், மற்ற ஜனங்களை போல் எங்களுக்கும் சாமி வேணும், எங்களுக்கும் கல் மண் வேணும் என்று சொல்லி அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்து கர்த்தருக்கு எது பிடிக்காதோ அதை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த நாட்கள் அந்த நாள்ல தான் இந்த அருமையான யோசுவா சொல்கிறான், நான் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரை மட்டும் சேவிப்போம். நீ யாரை சேவிப்ப என்று இன்று முடிவு பண்ணுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த யாரை சேவிக்க போறீங்க? கர்த்தரை சேவித்தால் நீங்கள் கொடுத்து வைத்த ஜனங்கள் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வருகிறார். இந்த காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே யோசுவாவின் வார்த்தைகளை நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் வீட்டார் மேல கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஜனங்களோடு இணைந்து சொல்லுகிறோம். ஐயா, எல்லா ஜனங்களும் உண்மை சேவிக்க உதவி செய்யுங்க, உண்மை நாடி வர உதவி செய்யுங்க, கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க, எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் காலையில் இருக்கிறதோ எல்லாம் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதத்தை கொடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாளையும் கூட யோசுவாவை போல சொல்லுங்கள்,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் தேவனாய் இருக்கட்டும். கடைசி வரை கூட வருவார். இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் சந்திக்கும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.